ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 35. எபிசோட் ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து சென்னர் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு லேடி சாவோவை காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து கோவப்படுறாங்க. அப்போ குயின்ஃபேன் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த ட்ராஷால் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ குயின்ஃபேனை பார்த்து அடுத்தது நீ தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறான். அதை பார்த்து கோவப்பட்டு குயின்ஃபேன் என்ன சொல்கிறான்னா, குன்ச்சேன் நான் உன்னை தோக்கடிப்பேன், இல்லைனா நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனை ஒருத்தன் அட்டாக் பண்ண வர்றான். அவனை அட்டாக் பண்ணிடுறான். அப்போ லீ என்ன சொல்கிறான்னா, வேச்சன் சொன்னது சரிதான், இவனை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ லீயை ஒருத்தன் அட்டாக் பண்ண வர்றான். உடனே லீ அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிடுறான். அப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பாடியை சுற்றி இன்னும் தண்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. இதை லிங்ஷன் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஒருத்தனை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டு நம்ம ஹீரோவை சுற்றி இருந்த எல்லாருமே தூக்கி எறியப்படுறாங்க. இதை ஆச்சரியமாக லார்டு லிங்குவை பார்த்துட்டு குன்ச்சன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிரின்சிபல் ஆமாம் இப்போ தான் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேட்டில் அரேனாவை தான் காட்டுறாங்க. அதில் சில பேர் மட்டும்தான் வின் பண்ணி அங்கே நிற்கிறாங்க. அப்போ டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, பாஸ் பண்ண 10 பேருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 vs 1 மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஸ்ட்ரைட்டாக லீட்டியான்ட்ட போய் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள், டாக்டர்னா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஈவன் என்னோட போன்ஸ் பிரேக் ஆயிருந்தாலும் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, நான் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ நான் உனக்காக பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, கேர்ஃபுல் ஆயிரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இனிமேல் குயின்ஃபேன் லக்கியஸ்ட் பர்சனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லீ வே சென்னையும் கிராஸ் பண்ணி போகிறான். அப்போ வேஜன் என்ன சொல்கிறான்னா, பிக் பிரதர் இப்போ இருக்க சுச்சுவேஷனை வச்சு பார்த்தா லீ தான் வின் பண்ணுவான் போருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வேச்சன் என்ன சொல்கிறான்னா, குன்ச்சனுக்கு லெசன் டீச் பண்ணுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லேடி சாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குன்ச்சன் அவனோட திங்கிங் ரொம்ப டீப்பாக இருக்குது, நான் எதிர்பார்க்கல, அவனோட ஸ்ட்ரென்த்தை மறைச்சு வச்சிருப்பான்னு, அவன் குயின் ஃபேமிலியை விட்டு வெளியே போகிற வரைக்கும் அதை காட்டலை, நான் அவனை குறைச்சி மதிப்பிட்டுட்டேன், அவன்கிட்ட சொல்லிடு ஜேஹாங் எந்த மெத்தடை பயன்படுத்தியாவது குன்ச்சன் ஃபென்னர் கூட ஃபைட் பண்ணணும், ஃபென்னர் அந்த லிட்டில் பாஸ்டரை டிஃபீட் பண்ணிடுவான், ஜேஹாங்கால அதை பண்ண முடியலைன்னா குயின் ஃபேமிலி கொடுத்த மணியை திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவரும் சரி மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த டீச்சரை தான் காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரேக் டைம் முடிஞ்சுட்டு இப்போ தியான்ஷியன் அகாடமியோட ஃபைனல் எக்ஸாம் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபைட்டில் வேணும்னே ஒருத்தரை காயப்படுத்தக்கூடாது, நீங்கள் மற்றவங்களை கொல்லக்கூடாது, இதை மீறவங்க சிவியராக பனிஷ் பண்ணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுவோம், இதில் சுவோஹாங் விசஸ் யூச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளுக்கு அவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு பேட்டில் அரேனாவில் போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 பேருமே அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்போ ஸ்வாடை வச்சிருக்க ஒருத்தன் விண்ட் ஸ்பிரிட் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு அட்டாக் பண்ணுறான். இன்னொருத்தன் அதுலேருந்து டாச் பண்ணி சடனாக வந்து அவனை அட்டாக் பண்ணிடுறான். ஆனால் அவன் அதை டிஃபெண்ட் பண்ணுறான். ஆனால் அட்டாக் பண்ணவனோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால அவன் தூக்கி எறியப்பட்டு இந்த ஃபைட்டில் டிஃபீட் ஆயிடுறான். அட்டாக் பண்ணவனாலையும் எதுவும் பண்ண முடியலை, அவனும் அங்கேயே உட்காந்துடுறான். அங்கே இருக்கவங்கெல்லாம் அவனை பாராட்டுறாங்க. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, யோச்சன் தான் வின் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, செகண்ட் ரவுண்ட் சென் சாவ்சிங் விசஸ் லீ குயின்ஃபேங். அதை கேட்டதும் லீயும் சென்னும் பேட்டில் அரேனாவுக்கு போகிறாங்க. அப்போ லீ என்ன சொல்கிறான்னா, உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சென்னி என்ன சொல்கிறான்னா, நீ ஸ்ட்ராங்கானவனு எனக்கு தெரியும், உங்ககிட்டேருந்து நான் சில விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி கீழே இருக்க ஸ்டோனை வச்சு லீயை அட்டாக் பண்ணுறான். லீ அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு போட்டு அந்த அட்டாக்கை தடுத்துடுறான். அப்போ சென் வஜ்ரா ஃபியூரியை அப்படின்னு சொல்லிட்டு லீயை டைரெக்டாக அட்டாக் பண்ண போகிறான். அப்போ லீ என்ன பண்ணுறான்னா, அவனோட பவரை கலெக்ட் பண்ணி அவனை சுற்றி ஒரு பிளாஸ்டோனை ஏற்படுத்தி சென்னை தோக்கடிச்சிட்றான். இதை பார்த்து அங்கே இருந்த எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த டீச்சரும் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, லீ தான் இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோடும் முடியுது.